ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அதே வேகத்தோடு இன்றைய வாழ்க்கை கொண்டாட்டத்தான் என்று சொல்லி அறந்தாய் நிஷா அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்தேன். பரவாயில்ல, நான் அனாதையாக கலந்து பேசணும்னு பயந்துட்டேன். இவ்வளோ நேரம் உட்கார்ந்த உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தை நான் ஆரம்பிச்சுட்டு வா. நானும் பார்த்தேன், இந்த கருவாயம் பழனியெல்லாம் 1/2 மணி நேரம் பேசுகிறான். எதுக்கு பேசுகிறான், ஏன் பேசுகிறான்னு அவனுக்கும் தெரியல. மனம் ஒன்றையா 4 சர்ச்சு ரெடி பண்ணிட்டான். அப்துல் கலாம் அந்த கலாம் பேசுறது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு 4 விஷயத்த பேசிட்டு கைத்துட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டான். எனக்கு என்ன பயம்னா, அண்ணன் பேசும்போது பட்டன் தெரிச்சிருமோன்னு பயத்திலே இருந்தேன். அதுக்கு பக்கத்தில் தம்பி அருண், அது நீ என்ன எழுதி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேனா வந்து பெரிய கண்ணதாசன் உள்ள வைடா. 3 பேர் வந்து பேசினாங்கல்ல. உண்மையிலேயே நம்ம ஊர்ல மத்தியான கறி சாப்பாடு, நைட்டு கறி சாப்பாடு, எல்லா சோறும் போட்டாங்கல்ல. ஏன் இந்த ஊருக்கு நீங்க துரோகம் பண்றீங்க? டீ வந்துச்சுன்னா தம்பி குறவலையை கடிச்சிருவேன். ஏண்டா கருவா பயல, வாழ்க வளமுடன். நான் பேசும்போது அனாதையே கடந்தோம். 50 பேருக்கு டீயா சார்? ஃபாதர், ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் ஃபார் யூ. அவர் பார்க்குறாரு, பெரிய இங்கிலீஷ்காரியா இருப்பா உள்ள இருக்கு. 4 வார்த்தை மனப்பாடம் பண்ணியிருக்கேன். நடுவர் அவர்களே, இந்த ஊருக்கு ஏன் நீங்க இப்படி ஒரு எல்லாரும் குடிங்க, என்னை விட்டு யாரெல்லாம் குடிக்கிறீங்களோ 50 பேருக்கும் காலையில ஒருன்னு போகும். இப்பே போயிட்டு இருக்கு சிலருக்கு. ஏன் இந்த ஊருக்கு நீங்க துரோகம் பண்ணீங்க? நான் என்னம்மா துரோகம் பண்ணேன்? எப்பேற்பட்ட ஊரு? ஹெச்எம்ல இருந்து பிரின்சிபல்ல இருந்து காவல்துறை நண்பர்கள் எப்ப வேணாலும் என்கவுண்டர் பண்றதுக்காக உட்காந்துருக்காங்க. அவர் பார்க்குறாரு, இதுக்கு நான் ஸ்டேஷன்லேயே கடந்திருக்கலாம் போல இருக்கு. மொகரக்கட்டையில பார்க்கலான்னு வந்தா கொல்றாளுக போட்டு. இவ்வளவு பேர் நம்பி வந்து உட்காந்துருக்காங்களே, இந்த ஊருக்கு நீங்க எப்படி சார் துரோகம் பண்ண போச்சு? அது என்னண்டா சொல்லுங்கம்மா, கடைசி வரைக்கும் தொடர்ந்து போயிடாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மக்கள் இருக்கிற இடத்துல நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா 3 பெருச்சாலியை கூட்டி உட்கார வச்சு வந்ததுல இருந்து அப்பா தமிழ் வணக்கம் மட்டும்தான் அவங்க வாயில இருந்து நல்லதா வந்துச்சு. மித்தது பூரா நாராசமா வந்துச்சு. பொண்டாட்டியை திட்டும் போது எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, பொம்பளைங்க நல்லா கை தட்டுறீங்க, நல்லா திட்டுறாங்கடி நம்மள. உங்களை சொல்லணும், ஆமாடா தம்பி, உன் பங்குக்கு நீ 4 போட்டா எடு. இது வரைக்கும் 72 எடுத்துவிட்டு அங்கிட்டு போய் கருமம் அப்படின்ட்டு வந்துடுறான். இவ்வளவு நல்ல ஊர்ல வந்து பொம்பளைங்களையே திட்டி 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 கை தட்டி வாங்கினாங்களே, யாராவது ஒரு ஆள் எங்க நடுவரை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா சார்? ஆனா எங்க பெண்கள் அணி அப்படி கிடையாது. உங்களையும் வர்ணிச்சோம், உங்களுடைய நீங்க பட்டிமன்ற நடுவரா இருக்கிறத பத்தி நாங்க பாராட்டணும். இப்ப நான் அப்படி கிடையாது, உங்களுக்காக 4 வரி எழுதி வந்திருக்கேன் சார். பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், மொத்தத்தில் மரம் மண்டாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, வந்து உட்காருமா, உன் பாராட்டு போதும். அப்பெல்லாம் உட்கார முடியாது. நான் 20 நிமிஷம் கதறிட்டு தான் வருவேன். ஐயா எந்திரிச்சுட்டார். அவர் கடுப்பாயிட்டார். என்ன நடி வந்ததுல இருந்து நான் உட்காந்துருக்கேங்கிறீங்க, காலு சூவ பிடிச்சிருச்சு, அதான் இப்ப எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பாப்பாரு, ஒன்னும் தெரியல, உட்காந்துருவாரு பாருப்ப. இந்தா இல்ல என் தலைவன் சிங்க குட்டி பாக்குறாரு, கேமரா எந்த லைட் ஏரியலையே. இல்ல, நானும் தெரியாம கேட்கிறேன். நல்ல மக்கள் கலகலகலன்னு சிரிக்கிறீங்க. எனக்கு இன்னும் கூடுதல் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த மாதிரி நாங்க நிகழ்வுக்கு வரும்போது இங்க இருக்கிற சில நண்பர்களே கூட நமக்கு தெரிஞ்சாலும் தொலைபேசியில வந்துட்டீங்களா, நல்லபடியா நிகழ்வை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல கூட கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுக்கு முன்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நிம்மியாவை நான் துபாயில் சந்திச்சு முதல் முறையாக சந்திக்கும் போது தமிழ்நாட்டிலிருந்து கடல் கடந்து வந்த எங்களுடைய தமிழை துபாய் முழுக்க எங்களை சுற்றி காமிச்சு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, எங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, ஒரு தமிழ் பாரம்பரியத்தை துபாயில் எங்களுக்கு காமிச்ச என்னுடைய அன்பு தோழி, அவளுடைய குடும்பம், அவன் மகன் நிலா, அந்த குட்டியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதுவே எனக்கு ஒரு பெரிய இன்னைக்கு பேரானந்தம். எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அந்த 3 பேர் மேல பெரிய வருத்தம் இல்ல சார். அதுல 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாது. எப்படி ஆகும்? நீ பேசுறது எப்படி யூடியூப்ல வரும், அதை பார்த்து யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். 3 பேரும் வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா? இதானே சார் நம்ம கேட்டோம். பொண்டாட்டி கொண்டாட்டமா திண்டாட்டமான கேட்டோம். கல்யாணம் ஆனதுல இருந்து கர்மம் நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல, அப்புறம் எதுக்குடா கல்யாணம் பண்றீங்க? கன்னியாசியா இப்ப எனக்கு சகோதரி அங்க பாருங்க, திருமணம் ஆகாம இந்த மக்களுக்காகவே சேவை பண்ற மாதிரி நீங்களும் கல்யாணம் ஆகாம சேவை பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம், குழந்தை பெற்றுக்குவாங்களாம், கல்யாணம் பண்ணா அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் எப்படி நம்ப முடியுது? இதெல்லாம் என்ன மாதிரி அழகான பொண்ணால ஏத்துக்கவே முடியாது சார். இதுல எங்க பழனியனுக்கு என்ன வருத்தம்னா, 30 கடைக்கு போறா புடவை எடுக்க என் பொண்டாட்டி, 30 கடைக்கு போறா, ஒன்னும் கூட எடுக்க மாட்டேங்கிறா. நான் என்ன சொல்றேன்,
கருமம் கல்யாணம் பண்ணும் போது தான் கருமம் வந்த உடனே உன்னைய பார்த்து எங்க அண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு. கட்டுறதை தான் உடனே கட்டிட்டோம். கட்டிக்கிறதையாவது கொஞ்சம் பார்த்து கட்டிக்கிறோமே. ஒரு 4-5 கடைக்கு போய் ஒரு 7-8 பாப்போமே. அதுல என்ன உனக்கு வைத்திருச்சு? இதுல என்னைய வேற நிஷா மேக்கப் போட்டிருக்கா. இவ்வளவு காசு வாங்குறாரு. ஒரு காலில் 7ஆம் நம்பர் ஷூ, 9ஆம் நம்பர் போட்டு வந்திருக்காரு. அது வேற ஒண்ணும் இல்ல. காலையில ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போயிருக்காப்ல, அங்க போட்டு வந்திருக்காப்ல. இப்பதான் வரும்போது சொன்னாப்ல, என்ன நிஷா பண்றதுன்னாப்ல, ஃபீல் பண்ணாத கூட நான் என் புருஷன் கொடுக்குறேன். அது மாப்பிள்ளை செல்ஃபி அடிச்சிட்டு வந்திருக்காரு. நடுவர் அவர்களே, இப்ப வந்ததுல இருந்து நிஷா மேக்கப் போட்டதை பத்தி யாராவது கேட்டாங்களா சார்? நிஷா என்ன மேக்கப் போட்டிருக்கா? நான் முதல்ல என்ன ஆமாங்கிறீங்க? அந்த அம்மா சொல்றது பின்ன என்ன, நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் சொல்றீங்க. இந்த பொதுவா கருப்பா இருக்கிறவங்க பொய் பேச மாட்டாங்க. நிஷா இந்த மேடைக்கு அவசரமா வந்ததுனால மேக்கப் போடாம அப்படியே வந்துட்டேன் சார். அப்படியா? என்னதுனே மூஞ்சிக்க மோரடைய பாரு, எத்த தண்டி வாட்டர் கேன கொடுக்குறான் பாரு. ஒரு முடி ஊத்துனாலே அம்புட்டு ஒளிரும். மூஞ்சகள் அந்த பிள்ளைக்கு அடையாந்து நிஷா காணா. அப்படி பேசாதீங்க சார். நானும் பாக்குறேன் நிஷா மேக்கப் போடுறோம். எதுக்கு நாங்க மேக்கப் போடுறோம்? எதுக்கு பெண்கள் நாங்க மேக்கப் போடுறோம்? எங்களுக்கு என்ன ஆசையா? நாங்க கெட்டப்பா இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயம் தான். இப்படி மேக்கப் போட்டாலே நம்ம ஆளு பக்கத்து வீட்டு தான் எட்டி பார்த்து கிடக்குது. அதுல இங்க நிறைய ஆண்கள் பெண்கள் வந்திருக்கீங்க. நான் சொல்றது உண்மையா இருந்தா மட்டும் கை தட்டுங்க, பொய்யா இருந்தா கை தட்ட வேணாம். ஃபர்ஸ்ட் பெண்கள், நீங்க உங்க மனசுல சார் என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. பெண்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்க, ஆண்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்க, நான் இங்க இருந்தே பார்த்து கணிப்பேன். என்ன சார்? இப்ப பெண்கள் மனசுல என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? உண்மைனா கை தட்டணும். நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே. மெடிக்கலுக்கு போன் பண்ணி 2 பால்டைல் வேண்டாம் சொன்னேன். எனக்கு இல்ல உங்களுக்கு. அதெல்லாம் குடிச்சாச்சு, அதெல்லாம் அதுக்கு விஷம் முறிஞ்சிரும். நிஷா இவ்வளோ அழகா இருக்காளே, நிஷா கட்டியிருக்க புடவை இவ்வளோ அழகா இருக்கே, ஒருவேளை அந்த புடவையை நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோன்னு நினைச்சா அது பொம்பளைங்க மனசு. நிஷாவையே நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோன்னு நினைச்சா அது ஆம்பளைங்க மனசு. அங்க ஒருத்தெல்லாம் ஓடுறான், ஆத்தாடி ஓடுறா, கருவாச்சி நம்ம பக்கம் திரும்புறாடா, பிரிச்சு விடுவேன் பாத்துக்க. நானும் தெரியாம கேட்கிறேன், எல்லா திருமண வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு எப்படி எங்களை குறை சொல்ல முடியுது? இதுல போன் நடுவர் அவர்களே, நானும் எங்க வீட்டுல இருக்கும்போது 10 மணிக்கு மேல இப்ப போனை சைலன்ஸ்ல போட்டுருது. எதுக்கு? என்னங்க நைட்டு கரும 12 மணி ஆனா 1 மணி ஆனா யாராவது ஒருத்தர் போன் பண்ணி மேடம்னா ஒரே அழகு டார்ச்சலா இருக்கு சார் எல்லாருக்கும். அன்னைக்கு ராத்திரி ஒரு 12 மணி சார், 12 மணி சார், பக்கத்துல எங்க வீட்டுக்காரர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு சார். சார் இங்க இல்ல சார், வீட்டுல. அதுக்கு அந்த மனுஷன் நடுத்தரவுல வந்து படுப்பான், நல்லா தூங்குறாரு சார். ஒரு போன் அப்படியே கையெல்லாம் நடுங்குது சார். வயசான அப்படித்தானே. எக்ஸ்கியூஸ் மீ, உலகத்திலே கடைசி கேவல சிரிப்பு அந்த அம்மா மறைஞ்சு சிரிச்சதுதான். இது போகும்போது ஆதார் கார்டு வச்சிருக்கேன் தர்றேன். அப்படியே கையெல்லாம் நடுங்குது சார். போன் எடுத்து காதுல வச்சு 12 மணி சார். எங்க வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு, நம்ம பொண்டாட்டி அழகா இருக்கிறதுனால தானே இப்படி போன் வருதுன்னு நினைப்பாரு. காதுல வச்சு ஹலோன்னு, ஆப்போசிட்ல ஒருத்தன் சாரி சார்னு வச்சுட்டான். அவன் என்னைய ஆம்பலன்னு நினைச்சிட்டான். எனக்கு இது உச்சக்கட்ட அவமானம். நான் திரும்ப அவனுக்கு ஐயா எல்லாரும் எல்லா லேடிஸும் பட்டிமன்றம் முடிஞ்சு போனா ஆம்பளை குற மாதிரி தான் இருக்கும். நான் திரும்ப அவனுக்கு போன் அடிச்சு நம்ம லேடிஸ்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு திரும்ப போன் பண்ணி ஹலோன்னே, திரும்பி சாரி சார்னு வச்சுட்டான். எனக்கு ரொம்ப அழுகை ஆத்திரமும் கூடி வந்துச்சு. திரும்ப போன் அடிச்சு அவன் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசினேன். யோ என்னயா 12 மணிக்கு போன படி சாரி சார் பூரி சார்ந்துக்கிட்டு என்ன? அவன் அப்ப கவலையே பண்ணல, சாரி சார். பாருங்க, இந்த மாதிரி எப்பயாவது நைட்டு போன் அடிப்பேன், யாராவது ஒரு லேடிஸ் எடுப்பாங்க. இன்னைக்கு சார் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுட்டான். நான் 1:30 மணி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கேன் சார். திடீர்னு எங்க வீட்டுக்காரர் முழிச்சு பார்த்தாரு, ஏன் மூதேவி அழுகுறேன்னாரு. எவனோ ஒருத்தன் போன் அடிச்சு என்னை ஆம்பளைன்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு. கல்யாணம் ஆகி 13 வருஷமா நானே உன்னை ஆம்பளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், பேசாம படுத்து தூங்குனாரு. இதுக்காக நாங்க என்ன வாழ்க்கையே வெறுத்துட்டா போக முடியும்? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேணாம்? என்ன சார் வாழ்க்கையில உங்களுக்கெல்லாம் திண்டாட்டத்தை பார்த்துட்டீங்க. இங்க இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அதுல எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, அந்த முன்னாள் மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள்லாம் வந்திருக்கீங்க. இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை எது சார்? ஆசிரியர் வேலையா? பட்டிமன்றம் கேட்கறதா? பட்டிமன்றம் நடு அதெல்லாம் கிடையாது. ஜுஜிபி இந்த மாடு மயில் பருப்பு எல்லாம் போட்டு போயிடுவோம். அது கஷ்டமான வேலையா சார்? இல்ல மேக்கப் போடுறது கஷ்டமான வேலையா? எது கஷ்டமான வேலை தெரியுமா? காலையில நாம பெத்தவை எழுப்புறதா கஷ்டமான வேலை.
வாழ்க்கையில கொடுமையில பெரும் கொடுமை என்ன தெரியுமா? நாம பெற்றதை எழுப்புறது தான். எழுப்பி பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 5 மினிட்ஸ்மா 42,000 5 மினிட்ஸ் சொல்லுவான். அவனும் எந்திரிக்க மாட்டான், அவன் அப்பனும் எந்திரிக்க மாட்டான். போட்டு குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவ்வளவு வேலை பார்த்து யூனிஃபார்ம் போட்டு சாக்ஸை போட்டு ஷூவை போட்டு கரெக்டா ஸ்கூல் வேனு கிட்ட வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான், பாத்ரூம் வர்ற மாதிரியே இருக்குமா. சனியே வரும்னு சொல்லாது, வராதுன்னு சொல்லாது. அட்டைக்கிட்டே போன்னு சொல்ல முடியுமா? குடுகுடு அந்த வேன்காரன்ட்ட கெஞ்சுவான், அண்ணே 5 நிமிஷம். முப்பட்டு நேரம் என்ன பண்ணீங்க? அவன் டைம் திட்டு வாங்கி, உங்க அப்பா டைம் திட்டு வாங்கி கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு கரெக்டா ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்து எவ்வளவு கஷ்டப்படுறோம். எனக்காவது நம்ம கஷ்டம்னு சொல்லியிருக்கோமாக்கா? வாழ்க்கையில் அதை விட சந்தோஷம் ஏதாவது இருக்கா? அதுவும் இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை இருக்குல்ல, இங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களாம் இருக்கீங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த நாளுங்கிறதே அந்த பள்ளிக்கூட வாழ்க்கை தான் சார். அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. டெய்லி காலைல பிரேயர் முடிச்சுட்டு கொண்டு போய் உள்ள விடுவாங்க. பிரேயர்ல எல்லாரையும் நல்லா பார்ப்பாங்க. என்னை மட்டும் ஃபாதர் சொல்லுவார், உனக்கு இறைவன் நல்ல புத்தியை கொடுக்கணும் பாரு. ஏன் ஃபாதர்னே, நீ பண்ற சேட்டைக்கு உனக்கு நல்ல புத்தி தான் கொடுப்பாரு. நான் அப்பையிலேருந்தே அவர்கிட்ட அவ்வளோ திட்டு வாங்குவேன். இந்த ஸ்கூல் போகும்போது இருக்கிற சந்தோஷம்னு ஒன்று இருக்குல்ல, அது நாங்க படிக்கிற காலத்துலலாம். இங்க எத்தனை பேர் அரசு பள்ளியில படிச்சீங்க? எல்லாரும் அரசு பள்ளி. நம்ம எல்லாரும் அரசு பள்ளி. வாழ்க்கையில சந்தோஷமா படிச்ச இடம் அது. காலையில கொண்டு போய் எங்க அப்பா ஸ்கூல்ல விடும்போது நம்ம என்ன சிரிச்சுக்கிட்டா போனோம்? தர இழுத்துட்டு போவார் அப்பா. அழுவோம், போமாட்டேன் சப்பு சப்புன்னு அறைவாரு. ஏன் அறையிறாருன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு டீச்சரை பார்த்து. என்ன வார்த்தை? எவ்வளோ வேணாலும் அடிங்க டீச்சர், நான் வந்து கேட்கவே மாட்டேன். இல்லைன்னா உள்ள வச்சு கொஞ்சுவாங்க, உள்ளேயும் தூக்கி போட்டு தான் மிதிப்பாங்க நம்மள. அவ்வளோ அடிச்சாலும் நான் வரமாட்டேன் டீச்சர், என் பிள்ளை நல்லா படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் எப்ப? ஒன்ஸ் அப்பான் எ டைம். இப்ப பையன் ஜாலியா சிரிச்சுட்டு போறான், அப்பா தான் அழுதுட்டு போறாரு. பார்த்துடா, டீச்சரை ஒன்றும் பண்ணிடாது, சின்ன பிள்ளையா இருக்கு. யார் பெத்த பிள்ளையோ காம்பஸ் எடுத்து குத்திப்படாத. அதுக்கு இவன் அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. என் லைன்லாம் கிராஸ் பண்ணுச்சு, அப்புறம் பென்சில் எடுத்து குத்திப்பிடுவேன். இவங்க 2 பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க, ரமேஷ் ஹோம்ஒர்க் எழுதுனா மிஸ் அடிப்பாங்களா? நம்மள அடிச்சா மிஸ் ஜெயில போட்டுருவாங்கடா. மீறி அதட்டுங்களே, நம்மால் தெளிவா கேட்பான், இன்னைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லையா மிஸ்? இதுல இந்த காலையில பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும் சார். நான்லாம் என் பையனுக்கு என்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போனாலும் நான் இப்படியே தான் நிற்பேன். அந்த வானரம் அவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்கோம் பள்ளிக்கூடத்துல. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரா ஸ்கூலுக்கே போயிட்டார். சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான், பெரிய அரசியல்வாதியா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குது படுத்துறான்டா. இன்னொருத்தர் இருக்காரு, சார் என் பிள்ளை உன் பிள்ளை பெரிய டாக்டர். எப்படி சார்? என்ன எழுதுறான்னு ஒண்ணு விளங்கல. இந்த ஆசிரியர்களுக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பேப்பர் திருத்துறது மாதிரி ஒரு கொடுமை எதுவும் கிடையாது. சயின்ஸ்ல சோசியல் சயின்ஸ் எழுதி வச்சிருப்பான், அவனுக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சிருப்பான், அவ்வளவுதான். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கிளாஸ் ரூமுக்கு போயிருக்காரு, போனோன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, குடியரசுத் தலைவரானா என்னடா பண்ணுவேன்? எழுதுறா, மாங்கு 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 மாங்குன்னு எழுதியிருக்காங்க. ஒருத்தர் எழுதாம அப்படியே குறுகுறு பாத்தியாரே பார்த்திருக்கான். அவர் கிட்ட போய் கேட்டிருக்காரு, குடியரசுத் தலைவரானா என்ன ஆகும்? எழுதி தொழடா. நான் குடியரசுத் தலைவரானா நான் ஏன் சார் எழுதணும்? என் பிஏ தான் சார் எழுதுவான் இருக்கான். ஏது இதுக்கு ஒரு பிஏ வேற வைக்கணுமா? நாங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் இன்னைக்கு பிள்ளைங்க மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. குழந்தைங்க இல்லைன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற குழந்தை கொஞ்சம் லேட்டாக வந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த மழலை வாசம், அந்த மழலை சிரிப்பு, இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பாக்குறீங்களா? நான் என் அப்பாக்கள்கிட்ட திடீர்னு கேளுங்களேன், உங்க பையன் என்ன படிக்கிறான்னு, 6ஆவதோ 7ஆவதோ 7ஆவதோ 8ஆவதோ தடுமாறுவாங்க. நீங்க அதை விடுங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டாலே தடுமாறு மட்டும். பிள்ளையுடைய டேட் ஆஃப் பர்த்ல இருந்து என்ன படிக்கிறான், என்ன டியூஷன், எல்லா அப்டேஷனும் நாங்கள் வச்சிருப்போம். நீங்க எங்களை குறை சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. நடுவர் அவர்கள் எல்லாரும் அவங்க திருமண வாழ்க்கையை பத்தி சொன்னாங்க. நான் என் திருமண வாழ்க்கையை பத்தி சொன்னேன்னா இந்த பட்டிமன்ற நேரம் பத்தாது உங்களுக்கு. ஏன்னா நான் காதல் திருமணம். ஓ, இந்த குடும்பம் வரியா? அவர் நம்பர் இருந்தா கொடுங்க. உங்க எப்படி காதலிச்சவர்கள்? என்ன ரொம்ப இதெல்லாம் என்ன அழிச்சாட்டி உங்களுக்கு தெரியாதா? என்ன காதலிச்சாருன்னா 10 வருஷம் என்னைய பார்க்காமலே காதலிச்சாரு. அதான் நான் பார்த்தேன். அப்பெல்லாம் இல்லை சார், பார்க்காமலே காதலிச்சாரு சார். கல்யாணம் அப்படி நெருங்குச்சு. நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு பார்க்க போகும்போது அப்பா அம்மாவோட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நீ பொண்ணுக்கு தனியா சர்ப்ரைஸ் பண்றேன்னு போகாது. பொண்ணு வித்தவுட் மேக்கப்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும். ஏன்னா நான் கொடுத்தேன். நான் வீட்டு வாசல்ல நைட்டியோட நின்றுகிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்காரு சொல்லாம கொள்ளாம வந்து தொலைஞ்சிருச்சு. நான் நைட்டியோட இருந்தா எப்படி இருப்பேன்னு ரொம்ப கதற வேணாம், பிக் பாஸ்ல யாராவது பார்த்துருப்பீங்க. நான் பிக் பாஸ்ல 77 நாள் இருந்துட்டு வெளியில வந்தேன் சார்.
வெளியில வந்தோன்னா முதல் போன் எங்க வீட்டுக்காரர் தான் போன் பண்ணேன். ஓட்டு போட்டீங்களான்னு. போட்டேன்டி. ஓட்டு போட்டா நான் எப்படி வெளியில வந்தேன்னு. நீ வெளியில வரணும்னா வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன்னாரு. எப்படி தெளிவா இருந்திருக்கு பாரு. நான் வாசல்ல நைட்டியோட நின்றுகிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் வர்றதை எங்க அம்மா பார்த்துட்டாங்க. எரும மாடு வீட்டுக்குள்ள வா, மாப்பிள்ள வர்றாரு அப்படின்னாங்க. நான் வீட்டுக்குள்ள ஓட, அந்த ஆள் என்னைய பார்த்து வீட்டை விட்டு ஓட. இப்படி ஒரு காண்டாமிருகத்தை யாரா பெத்ததுன்னு. ஆனாலும் திருமணம் ஆச்சுங்க. என்னுடைய இஸ்லாமிய முறைப்படி முன்னாடி இந்த பூவெல்லாம் அப்படி தொங்க போட்டிருப்பாங்கண்ணே. உடனே மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்த்தேன். இல்லைனா மட்டும் பூ வாடிச்சு உள்ள நானும் வாடி கிடந்தேன்னு வச்சுக்கோங்க. பூவெல்லாம் போட்டு எங்க மாப்பிள்ளை என் பக்கத்தில் வர்றாரு சார். 10 வருஷ காதல் சார். 10 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா பேச போறாரு. எவ்வளோ ஆசை இருக்கும். என்ன பேசுவானோ, தேனே மானே மணியே, அவ்வளோ அழகா கொஞ்சுவானோன்னு நானும் அந்த ஆள் வாயக்கூறு உருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்ட வந்தோன்னா ஒரே வார்த்தை கேட்டார். எப்படி தங்கம் 30 அமாவாசையை உன் முகத்துல ஒளிச்சு வச்சேன்னாரு. ஆமா, வாடகைக்கு விட்டுருக்கேன். ஏன்டா என் வாயை கலர்ற? என்னைக்காவது ஒரு நாள் நாங்க சொல்லியிருக்கோமா இப்படி கருப்பா இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்கன்னு? எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிட்டு வாழ்றது இல்ல. அதானங்க வாழ்க்கை. எங்களை தங்கோன்னு கூப்பிடுற புருஷனை தாங்க எல்லா பொம்பளைங்களுக்கும் பிடிக்கும். நாங்க என்ன உங்ககிட்ட நகையா கேட்டுக்கிட்டு இருக்கோம்? நான்லாம் எங்க வீட்டுக்கார்ட்ட ஒரே ஒரு ஒட்டியானம் கேட்டதுக்கே 1 மாசம் சண்டைக்கு வர்றான் சார். சின்ன ஒட்டியானம். உங்களுக்கா? அவர் நினைச்சிருப்பார் குட்டியானைக்கு எதுக்குடா ஒட்டியானம் அப்படின்னு. அப்படியெல்லாம் பேசாதீங்க சார். குட்டியோண்டு ஒட்டியானம் கேட்டேன். எங்க அப்பா சைக்கிள் கடை வச்சிருக்காரு, வேணா செயினை வாங்கி தரேன் மாட்டிட்டு திரிக்கிறாரு. என்னைக்காவது நீங்க உங்க மனைவியை பார்த்து நல்ல 4 வார்த்தை பாராட்டுறது, 4 வார்த்தை பேசுறது எதுவுமே கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா? ஆவாது போ. நீ எல்லாம் பொண்ணு பார்க்கும் போது அக்கா முகம் முன்னாடி வந்து போகும். அன்னைக்கே அறந்தாங்கிக்காரை சபச்சாலே அறந்தாங்கில வந்து அந்த சாபத்தை விமோச்சனம் பண்ணிட்டு போ. எனக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுத்துட்டு போ. இல்ல நானும் தெரியாம கேட்கிறேன். வாழ்க்கையே போன மாதிரி பேசிட்டு போறாங்க எல்லாரும். வாழ்க்கைங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சார். இதுல பொண்டாட்டியே போவான். ஒரு நாள் பொண்டாட்டி இல்லாம இருந்து பாருங்க தெரியும். அப்ப நான் இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் சொல்றேன், ஒரு நாள் உங்க பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா தம்பி? அந்த லாஸ்ட்ல நீல கலர் சட்டை எந்த யார் அங்க பொண்டாட்டி இருந்தாலும் நான் தூக்கி போட்டு மிதிங்கிறேன். ஒரு நாள் உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுல இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? தின்னு போட்ட தட்டு கழுவாம கிடக்கும். அவுத்து போட்ட லுங்கி அங்கேயே ரவுண்டா கிடக்கும். உள்ள போயிட்டு குடும்பம் நடத்திட்டு வெளில போயிருப்பாங்க. திரும்ப உள்ள வந்து மாட்டிக்கிட்டு வெளில போயிருப்பாங்க. அவுத்து போட்ட ட்ரெஸ் அங்கேயே கிடக்கும். சாப்பிட்ட தட்டு மொச்சு கிடக்குங்க. ஒரு வீடு வீடா இருக்கணும்னா அந்த இடத்துல குடும்பத்துல நம்ம வேணுங்க. அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? நடுவர் அவர்களே, எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. பட் பார்த்தா அப்படி தெரியாது. 43 வருஷமா தெரியுது. மிஸ்டர் பழனி, நீ எல்லாம் 60ஆம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்க. டை அடிச்சுட்டு தெரியல, பேசாம இருறா. எங்க அண்ணன் உண்மையிலே நல்ல அண்ணங்க, தங்கமான மனுஷன். நல்லா பேசுவாப்புல, பாசமா நடந்துக்குவாப்புல, பச்சை தண்ணி கொடுக்க மாட்டான். எங்க அண்ணனுக்கு திருமண நாள் வந்துச்சு. நான் எங்க அண்ணன் வீட்டு பக்கம் போனப்ப அண்ணன் சொன்னேன், என்னன்னே கல்யாண நாள் ஒரு லட்டு கிட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னேன். சாயந்தரம் தர்றேன்னுச்சு. திடீர்னு சாயந்தரம் வந்து பார்க்குறேன், சட்டையெல்லாம் கிழிஞ்சு வாயெல்லாம் ரத்தம். எங்கேயோ போய் வாயை கொடுத்துருப்பான் போல இருக்கு. வாயெல்லாம் ரத்தம். அண்ணே என்னன்னே, யார் அடிச்சது? என்ன இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பு என்னடாங்கிறேன். என் பொண்டாட்டியை போய் பார்த்தேன். அதுக்கு ஏன்டா இவ்வளவு ரத்தம்? அவ கிஃப்ட் கேட்டா, நானே உனக்கு ஒரு கிஃப்ட், உனக்கு எதுக்கு கிஃப்ட்னே என் பொண்டாட்டி கிஃப்டை பிரிச்சு பார்த்துட்டான்னா. உன்னையெல்லாம் பிரிச்சு அன்னைக்கே கொண்டிருக்கணும். பொண்டாட்டி அப்படியே குண்டா இருக்கா அப்படி இருக்கா? நான் தெரியாம கேட்கிறேன் நடுவர் அவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொம்பளையா நம்மலாம் குண்டாவாம இருக்கோம்? நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சிக்கனு சிம்ரன் மாதிரி இருந்தேன். மன்னிச்சுக்கங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஐயா அங்க ஒரு அம்மா முன்னங்கியா புறம் பின்னதானே இருக்கு. புறம் சிம்ரன் மாதிரி இருப்பேன் மேடம். நானு உள்ளே இருப்பேன். என்னைக்கு கல்யாணம் ஆகி வீட்டுல ஃபேன் கூட போட மாட்டாங்க. ஏன்னா அந்த சுத்திரும் குருன்னு. வெயிட் மிஷின் ஏறிச்சுன்னா முள்ளு சுத்தாது. ஐயா அவ்வளவு ஒல்லியா இருப்போம். கல்யாணம் பண்ணி 2 ஆதார் கார்டை பெற்று போட்டோம். அதோட உடம்பு ஏறி போச்சு. இதுக்கு நம்மளா காரணம்? உண்மையிலே சொல்றேங்க, நான் குண்டா இருக்கேன், நான் வருத்தப்படல, எங்க வீட்டுக்காரர் வருத்தப்படல, பக்கத்து வீட்டுக்காரே வருத்தப்படுறான். அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் 2 வீலர் எடுக்கிறாரு, நான் போய் பின்னாடி உட்காரேன். பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கறான், என்ன பாய் காலையில இவ்வளவு லோட தூக்கிட்டு எங்க போறீங்கன்னா? சீ, என்ன இப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்ட்டு அன்னைக்கு ராத்திரி உண்மையிலே இந்த பாகுபலின்னு ஒரு படம் யாரெல்லாம் பார்த்தீங்க? ஏன்னா பார்த்தாதான் அந்த நகைச்சுவை புரியும். இல்லைன்னா அந்த நகைச்சுவை இங்கே கீழே காலடியில் செத்து கிடக்கும். பார்த்துட்டீங்க, சூப்பர். பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல, விஜய் டிவியை வாரம் பாருங்க, நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். கும்கியெல்லாம் யானையே வந்து சீடியை வாங்கிட்டு போயிருச்சு, கொடுங்கடா அப்படின்னு. துப்பாக்கியெல்லாம் விஜய் சார் கொன்றுவேன் போட்டீங்கன்னான் இருக்காரு, கொடுங்கடா அப்படியும் அப்படின்னு. மைனாலாம் செத்துருச்சு. பாகுபலி சாகாம கிடக்கு.
பாகுபலி படம் வந்தப்ப சார் எங்க வீட்டுக்காரு நானும் அந்த படத்தை பார்க்கறதுக்காக போனோம். ஏன்னா என் ஃப்ரெண்டு சொன்னா அனுஷ்கா உன்ன மாதிரியே இருக்கு போய் பாரு அப்படின்னா. நானும் எங்க வீட்டுக்காரரும் போய் பார்த்தோங்க. ஏன் அனுஷ்கா என்ன மாதிரி தான் இருக்கும். நானே எங்க வீட்டுக்காரர் அந்த படத்தை போய் பார்க்க உட்கார்ந்தாங்க. அதுல ஒரு சீன் வரும். அனுஷ்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அந்த அம்மா கப்பல்ல ஏற போகும். உடனே கப்பல் உடைஞ்சிரும். அந்த அம்மா கீழே விழ போகும். கலாநாயகன் குனிஞ்சு கை வைப்பாரு. அந்த கை மேல ஏறி அனுஷ்கா போகும். அந்த சீனை பார்த்தோன்னே எனக்கும் அந்த மாதிரி ஆசை வந்துருச்சு. ஆம், அது பாவம் மாமாவா அது பாகுபலி, இதை பார்க்குறேன் பலி. நான் வீட்டுக்கு போனேன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எங்க ஆள்கிட்ட சொன்னேன், ஏங்க நீங்க படி மேல கை வச்சுப்பீங்களா, நான் உங்க கை மேல ஏறி போவனா எப்படி இருக்கும், நான் எப்படி இருப்பேன், உனக்கெல்லாம் மனசாட்சி உறுத்தலையான்னாரு. இவனே நீ அசிங்கப்படுத்திட்டானே. ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க சார், எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க. சரி இந்த உடம்ப நம்ம எப்படியாவது குறைச்சு, இங்க இருக்கிற எல்லா ஆண்கள் பெண்கள்ட்ட சொல்றேன், இந்த உடம்ப குறைக்கிறேன்னு லெமன், தேன், ஹாட் வாட்டர் இதெல்லாம் குடிக்காதீங்க. அம்மா சொல்லி குறையாது. நான்லாம் சப்பாத்தி சாப்பிட்டா உடம்பு குறையணும் ஒருத்தன் சொன்னான்னு 4 கிலோ கோதுமை வாங்கி தின்னேன். கோதுமை குறைஞ்சு நான் குறையல. எப்படியாவது இந்த உடம்ப குறைக்கலான்னு டெய்லி வாக்கிங் போனேன், குறையவே இல்லை சார். மொட்டை மாடியில 8 போட்டு நடந்தா உடம்பு குறையும். நாங்க மொட்டை மாடியில 8 போட்டு 8 வாரமா நடக்கிறேன். கீழே இருந்து எங்க மாமனார் கத்துறாரு, இருக்க பில்டிங் இறங்குது, மரியாதையா நீ இறங்குனாரு. எல்லா அவமானத்தையும் தானாக அதுக்கான சூசைட் பண்ணிட்டு சாகவா முடியும்? வாழ்க்கைங்கிறது ஒருத்தவங்களுக்கு ஒரு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அழகு யார் தெரியுமா? மிகப்பெரிய அழகு கண்ணாடி முன்னாடி போய் நின்று இந்த உலகத்திலேயே நம்மளை மிஞ்சிய அழகு யாரும் இல்லைன்னு நினைக்கிற அந்த மனசு இருக்குல்ல, அவங்க தான் சார் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அழகு. செல்ஃப் லவ்னு ஒரு விஷயம் இருக்கு, அது எல்லாருக்கும் வேணும். அது எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆண்டவன் படைச்சுட்டான். போற இடத்துலலாம் நம்மளை கலாய்ச்சிட்டே இருந்தா. இதுல கல்யாணம் ஆன புதுசுல எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு சார், நிஷாலாம் கண்ணாடி முன்னுக்கு போய் நின்றுச்சு, சலார்னு நொறுங்கி விழுந்துச்சு. ஐயா அதுக்கா எனக்கு கண்ணாடி எல்லாமா ஐயா சடார்னு விழுகும், மனுஷங்க தான் விழுகுறாங்க. எங்க அப்பா எல்லா அப்பாவும் கட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி கட்டி கொடுப்பாங்க, பொண்ணு நல்ல பொண்ணு நல்லா பார்த்து. எங்க அப்பா லூஸ் அப்பா ஒரு வார்த்தை சொல்லி கட்டி கொடுத்தாரு, என் பிள்ளை இருக்கிற இடமே தெரியாதுன்னாரு. கல்யாணம் முடிஞ்சு 2 நாளா வீட்டில் கரண்ட் இல்லை, மொத்த குடும்பமும் என்னைய தேடிக்கிட்டே இருக்காங்க. நிஷா 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 நிஷான்னாங்க. நான் அப்பப்ப எந்த உட்காந்துருக்காடா வந்து சாப்பிட்றீ, அப்புறம் ராத்திரியை முடிச்ச நிஷா அந்த மாதிரி அப்படியே அப்படியே அப்படியாம்பாங்க. கருமம். அதை விட கொடுமைங்க, நீங்க காலைல எந்திரிச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் முகத்தில் நானே முடிச்சிட்டு அதுக்கு படுத்து தூங்கிருக்கலாம் சார். எல்லா ஆம்பளைங்கள்ட்டையும் சொல்றேன், இந்த பழனி பக்கீல்ட்டெல்லாம் சொல்றேன், உனக்கிட்டையும் சொல்றேன், அருண்டையும் சொல்றேன், உன்கிட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு கல்யாணம் ஆகாது. கல்யாணம் ஆன ஆண்கள் உங்க வீட்டில் சண்டையே வராமல் இருக்கிறதுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். டெய்லி காலையில மனைவி முகத்துல முழிங்க சார். உங்களுக்கு பேசுறதுக்கு நான் விஷத்தை குடிச்சிட்டு போகலாம். என் பித்த பையெல்லாம் கட்டப்பையில எடுத்துட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன பொம்பளைங்களை தான் சொல்றேன், அந்த அக்கா அப்படி சிரிக்குதுங்க. அந்த அம்மா சொல்லுது, என் முகத்துல முழிஞ்சா விடியாது. அப்படிலாம் இல்லை, நம்ம முகத்துல முழிக்கணும். அவங்கெல்லாம் டெய்லி காலையில பொண்டாட்டி முகத்துல முழிங்க சார். இதை விட வேற என்னங்க சந்தோஷம்? எங்க வீட்டுக்காரெல்லாம் கல்யாணம் ஆகி இந்த 13 வருஷத்துல என் முகத்தை தவிர வேற யார் முகத்திலே முழிச்சது இல்லை சார். அவரை பிடிச்ச கட்டினாரா? அப்படித்தான், வேற என்ன. டெய்லி காலையில எந்திரிச்சு கண்ணை முடிக்குவார், தங்க குட்டி. பின்னாடி எங்க மாமியா சொல்லும், பண்ணி குட்டியை போய் தங்க குட்டிக்கிறான் பாரு. நான் அப்படியே ஜங்குன்னு வந்து எங்க ஆள் முன்னாடி நிற்பேன். இப்படி கண்ணை திறந்து பார்த்து அப்படி தூங்கிடுவார். அவன் சிரிச்சா கடுப்பா இருக்கும். இப்ப எதுக்கு முழிச்சான், எதுக்கு சிரிச்சான், எதுக்கு தூங்குறான்னு எனக்கும் பல வருஷமா தெரியல. நான் ஒரு நாள் கேட்டேன், இங்க பாரு முழிச்சா எந்திரிச்சு வேலைக்கு போ, ஏன் திரும்ப திரும்ப தூங்குறேன்னு கேட்டேன். இல்ல முழிச்சு பார்ப்பேன், இருட்டா இருக்கும், இன்னும் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேன்ட்டாரு. என்ன வாழ்க்கையில அவ்வளவு போராட்டமா இருக்கு எங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா. இதுக்காக நாங்க எங்க வாழ்க்கை திண்டாட்டமா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த உலகத்திலேயே நான் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க வீட்டுக்கார்ட்ட அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை இருக்கு. நான் ரொம்ப கருப்பா இருப்பேன், அவரு பயங்கர சிகப்பா இருப்பாரு. நான் அவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன், எப்பா விருப்பம் இல்லாம எதுவும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா அத்தை பையன்? இந்த எங்க ஊர் பக்கம் இருக்கு, யாருமே கட்டாததை மாமன் எனக்கு கட்டி வச்சிருவாங்க. சரி கடக்கிறது போ, அங்கிட்டு போய் கடன்னு. ஆனா எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ தான் அழகி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா என் உலகத்துல உன்னை விட பெரிய அழகிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவார். என்னதான் கிண்டல் பண்ணாலும் என்னதான் பேசினாலும் அந்த ஒத்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை போதும் சார். சமையலை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நீங்க வேற சொல்றீங்க எங்க அணியை பார்த்து கோழி குழம்பு வச்சா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. உங்க எல்லாரையும் இன்னைக்கு நீங்க கொடுத்த சாப்பாட்டுக்கு நான் திருப்பி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு. எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சூப்பரா சமைப்பேன். போன வருஷம் ரம்ஜானுக்கு நான் தான் பலகாரம் பண்ணேன். 16 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட். பழனிக்கும் கொடுத்தேன். அவர் தான் பாவம் 15 நாள் அப்பலோல இருந்தான்.
அவர் தான் ஐஸ்வர்ல படுத்திருந்தாரு. ஐயா அப்படிலாம் இல்ல, பலகாரம் செஞ்சேங்க. எங்க வீட்டுக்காரர் ஓடி வந்தார். என்ன பலகாரம்னாரு? லட்டு போட்டேன். திருப்பதி லட்டு தோத்து போயிடும், அழகழகா இருந்துச்சு, குண்டு குண்டா இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் குடு ஓடி போய் டிஃபன் பாக்ஸை எடுத்து 10 லட்டை பார்சல் பண்ணார். அவங்க குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் தான். ஏன் மூதேவி 10 லட்டை எடுத்து வைக்கிற, எல்லாமே நமக்கு தானே. என் கூட வேலை பார்க்கறான்ல குமார், அவனுக்கு கொடுக்கணும்னாரு. குமாருக்கு நான் செய்யற ஸ்வீட் பிடிக்குமான்னு. அவன் தீபாவளிக்கு பொண்டாட்டி செஞ்ச பால்கோவா கொடுத்தான்ல, ஆமா தின்னுட்டு நான் 4 நாள் பாத்ரூம்ல இருந்தேனா, அதுக்கு இந்த லட்டை கொடுத்து அவனை அனுப்பணும்ல. ஏண்டா உங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு நான் பண்ண லட்டா கிடைச்சிச்சு, அதுக்காக வாழ்க்கை முழுக்க நாங்க சாப்பாடு செஞ்சு போட முடியாது, ஏதாவது சொல்ல முடியுமாங்க? நடுவர் அவர்களே, நான்லாம் சமைச்சிட்டு ஒரு சாதாரண ரசம் தான் என் வீட்டுக்காரருக்கு ஊத்துவேன். போதும், அவ்வளவுதான். இங்க இருங்க, ரசம் தான் சார் ஊத்துவேன். நீங்க லட்டு செஞ்சீங்களா மேடம்? பழனி வீட்டுக்காரமா லட்டு செஞ்சாங்க. எங்க லட்டு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு சுத்தியல் எடுத்துட்டு ஓடினார். உடைக்கிறதுக்கு டப்பு டப்புன்னு அடிச்சாரு, சுத்தியல் உடைஞ்சிருச்சு, லட்டு அப்படியே இருக்கு. எங்க வீட்டுக்காரருடைய சாப்பிட்டுட்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு? இது அதிரசம் மாதிரி இருக்குடிம்பார். இதெல்லாம் நீங்க பழகிக்கணும் உங்க வீட்டுல. இது ரசமா அப்படின்னா அடுத்த நாள் ரசம் தான் வரும். இது அதிரசம் அப்படின்னா உண்மையிலேயே அடுத்த நாள் நல்ல சாப்பாடு வரும். இவ்வளவு ஏங்க எல்லார் வீட்டுக்காரையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது எங்க வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணாதான் என்ன, எங்க வீட்டுக்காரையும் ஒரு நாள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது சார். என்னமா உங்களாம் மொத்தமா அரெஸ்ட் பண்ணிட்டு போன அது சார் வந்திருக்காரு தான், ரெடியா இருக்காரு பாரு. நானும் எங்க வீட்டுக்காரன் 2 வீலர்ல போறோம் சார், இப்ப டால்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். நான் கேட்டே போட்டேன். நான் கூட அப்படி அதிர்ந்து பேசுவேன். இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் எங்க வீட்டுக்காரர் அதிர்ந்து பேச மாட்டாரு, அந்த ஆளும் பேச மாட்டான். அவன் ஒரு ஊம குசும்பி. நான் கேட்டேன், இவர் என்ன சார் பண்ணாரு? ஒரு ஈய கூட நசுக்க மாட்டார் சார், எறும்பு கூட கொல்ல மாட்டார் சார், இவரை ஏன் சார் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு. சட்டப்படி சந்தன கட்டையை கடத்தினா தப்புன்னாரு. போடா வீட்டு கிளம்பாங்க, ஊரை விட்டு கிளம்புங்க நீங்களாம், இல்லாட்டி பின்னாடி கடல் இருக்கு, குதிச்சிருங்க. ஏங்க வாழ்க்கையில ஏதாவது அப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கதாங்க செய்யும். ஆனா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்படாம மனைவி எப்படி பண்ணாலும் கணவன் என்ன, ஏங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, நம்ம என்னைக்காவது ஒரு ஆணை பார்த்து அப்பாட்ட போய் அப்பா எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளமா வேணும் அப்படி நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமாங்க? அப்பா கையை நீட்டுவாரு, நம்ம கழுத்தை நீட்டுவோம். அது மொட்டையோ சொட்டையோ தொப்பையோ குண்டா இருந்தா ஒல்லி, எதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். வாழ்க்கையில நமக்கு வர்ற மாப்பிள்ளை கதாநாயகன் மாதிரி இருக்கணும்னு நினைக்காம வர்ற மாப்பிள்ளைய கதாநாயகனா நினைச்சு வாழ்ந்தாலே வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க. எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில நான் ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் நான் படிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இது. இப்ப நிறைய பேர் எல்லாமே இருந்தும் சில நேரங்கள்ல பிள்ளைங்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க மறந்துடுறோம். நான் இதை என் பையன்கிட்டே சொன்னேன். ராஜஸ்தான்ல ஆர்த்தி டோக்ரான்னு கலெக்டர், நீங்க முடிஞ்சா அவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கூட உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க பேர் ஆர்த்தி டோக்ரா. அவங்க மொத்தமே 3 அடி தான். அவங்க கலெக்டரா இருக்காங்க, மொத்தமே 3 அடி தான். இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ இருக்கும். அந்த பழனி எல்லாம் மொத்தம் 150 கிலோ இருப்பான். வாழ்க்கை திண்டாட்டம்னு சொல்றாங்கல்ல, நான் 3 பேரையும் சேர்த்து சொல்றேன். ஆர்த்தி டோக்ராங்கிற ஒரு IAS அதிகாரி 3 அடி தான் இருப்பாங்க. குழந்தை பிறக்கும் போதே மருத்துவர் சொல்லிட்டாங்களாம், இவங்க 3 அடி தான், 3 அடி இல்ல, உயரம் குறைவா தான் இருப்பாங்க. முடிஞ்சா நீங்க வளர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஆசிரமத்துல கொடுத்துருங்கன்னப்போ அவங்க பெற்றோர்கள் நாங்களே வளர்த்துக்கிறோம்ட்டாங்க. அது தியாகம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தையே பெத்துக்கல, இன்னொரு குழந்தை பெத்துட்டா அந்த அன்பு பிரிஞ்சிரும். இந்த ஒரு குழந்தைக்கே நம்ம அன்பை கொடுப்போம், இந்த ஒரு குழந்தைய நம்பிக்கையோட வளர்ப்போம், இந்த குழந்தைய பெருசா வளர்ப்போன்னு அந்த குழந்தைய பெருசா வளர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, சாதாரண ஒரு ஆள் வந்தாலே 1000 விமர்சனம் வரும், உங்களுக்கு விமர்சனம் வராம இருக்குமா? 1000 விமர்சனம் வந்திருக்குமே, அதை எப்படி நீங்க கையாண்டீங்கன்னு கேட்டப்போ சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க. என்ன விமர்சனம்? என் உயரத்தை வச்சுதான் வரும், 3 அடி இத்துணூண்டு, இந்த உயரத்தை வச்சுதான் வரும். என்னை பொறுத்தவரையில் எவ்வளவு உயரமான மனிதர்களாக இருந்தாலும் என்னிடம் பேச வேண்டும் என்றால் தலை குனிந்துதானே பேச வேண்டும். எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் அவன்கிட்ட பேசணும்னா நான் தலை நிமிர்ந்து தானே பேசணும். என்னை தலை நிமிர்த்தியதும் என்னிடம் தலை குனிய வைத்ததும் என்னுடைய படிப்புன்னு அவங்க சொன்னாங்கன்னா இந்த வாழ்க்கை எப்படிங்க திண்டாட்டமா இருக்கும்? நாம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை திண்டாட்டம். 2026 வரப்போகுதுங்க. வாழ்க்கையில எது நடந்தாலும், அது திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை பாசிட்டிவா நேர்மறையா கொண்டு போனா வாழ்க்கை எப்பொழுதும் திண்டாட்டமாக இருக்காது, கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.